நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிற்பகல் 1 மணியோடு நிறைவடைந்த அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே ஏராளமான வாக்காளர்கள் இதுவரை கடந்த சட்டப்பேரவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றிலெல்லாம் வாக்களித்த மக்களில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17% பேர் அதிகப்படியான வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். மாலை 6 மணி வரை வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது. வெளியூர்களிலிருந்து, குறிப்பாக சென்னையிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் தென் மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கு நேற்று நள்ளிரவில் புறப்பட்டவர்கள் இன்று காலைக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட 10-11 மணி அளவில் தான் சென்றடைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களும் கூட 6 மணிக்கு உள்ளாக அந்த வாக்குச்சாவடி அமைந்திருக்கக்கூடிய வளாகத்திற்குள் சென்றால் போதும், டோக்கன் பெற்றுக்கொண்டு கடைசி வாக்காளர், அது இரவு 8 மணியாக இருந்தாலும் 9 மணியாக இருந்தாலும் 6 மணிக்கு உள்ளாக யாரெல்லாம் உள்ளே வந்து நின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்து அவர்களுடைய வாக்குகளை முழுவதுமாக பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. எனவே தலைநகரத்தில் இருந்து சென்றவர்கள், பல்வேறு நாடுகளில் இருந்து வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிற்பகலுக்கு பிறகும் தேர்தல் நடைபெறக்கூடிய, அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே வாக்காளர்கள் அனைவரும் தமிழகத்திலே மொத்தமாக 5,73,00,000க்கும் கூடுதலான வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான நேரம் இன்னும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அளவிற்கு நேரம் இருப்பதன் காரணமாக வாக்கை அவர்கள் தவறாமல் செலுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வேண்டுகோள் முன்வைத்து வருகின்றது. இதுவரை திண்டுக்கல் மாவட்டத்திலே 60% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.